என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் ஆன் ஸ்கேட் போர்டு அப்படின்ற ஒரு இது தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளில் கொடுக்கணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆட்டான்னு வரும். ஆமாம், அதுக்கடுத்து அடுத்த வீடியோ இன்றைக்கி 3 வீடியோ போட போக சொல்லியிருந்தேன். இது 2வது வீடியோ. 3வது வீடியோ என்ன கேட்டிங்கன்னா அது ஸ்பெஷல் டெத் ரைல்ஸ் தான் மக்களே. டெத் ரைல்ஸ் தான் போட போகிறோம். ஆனால் இப்போ வராது, இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சு, இன்னொரு 2 hours கழிச்சு வரும். ஓகேவா? இன்னொரு 2 hours or 3 hours கழிச்சு வரும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் சொல்லிட்டல, நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் மக்களே. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே லென்த் போயிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் என்ன எண்டிங் பண்ணலாம்? யூஎஃப்ஓ பண்ணலாமா, டெத் ரைல்ஸில் யூஎஃப்ஓவா, யூனிக்கானா, இல்லை மெயின் பண்ணலாம், மெயின் எஸ்கேப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு இவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் எதுவும் கூட பார்க்கல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக குதிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்மளை பிடிக்க முடியுமா? ஜஸ்ட்டு போக போக தான் மக்களுக்கு கஷ்டமாக வரும். 3 அப்போ யூட்டர்ன் போட்டு வருங்க. அவ்வளோதான். சருன்னு போயிட்டுருக்க மாதிரி தெரியாம அப்போ பிரேக் டக்குன்னு போட முடியல. ஆஜி ஃபஸ்ட் வாட்டி கீழே விழுந்துருக்கேன். என் மண்டைக்கு மேலே கொடி குத்திட்டு நிற்குது மக்கள். பார்த்தா நான் தான் கொடியில் நிற்கிறேன். ஐயோ அம்மா, கீழே அப்படியே ஓட்டிகிட்டே போனோம். ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் மக்களே. ஐயோ ஐயோ முடிச்சு விட்டாங்க, நம்மளை முடிச்சு விட்டாங்க. போ ஓகே ஓகே ஓகே. ஓ ஓ ஓ ஓ ஐயோ இல்லாமல் கண்டெயின் பண்ண அப்படியே போகல. ஒரு 1 minute. மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கடக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளி சாக போகிறோம். அப்படியே வந்து அப்படியே ஒரு ஜம்பை போட்டு, அப்படியே ஒரு ஜம்பை போட்டு, அப்படியே செக் பாயிண்ட் கொடுங்க பிடிங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விட்டாங்க நம்மளை. வாங்க திரும்ப இங்கே இப்போதைக்கு 8% தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம 100% முடிக்கிறோம். ஐயோ எனக்கு தெரியும் மக்களே, கிராஸாக போகணும். ஐயோ கிராஸாக போக சொல்லி லேசர் மட்டும் முட்டுறேன். இப்போ பாடுறா, இப்போ பாருங்க. ஓய் வந்தாச்சு. 10 மக்களே, 10% வந்தாச்சு. இந்த ஓட்டுக்குள்ளே உழுமாடன்னு ஒரு நம்பிக்கை தான். சருன்னு போக வேண்டியதான். பிடிச்சிருவாங்க. வாங்க மக்களே. ஐயோ இவ்வளோ கிட்ட வந்து செக் பாயிண்ட்டை பிடிக்க முடியாமல் போயிட்டு. ஐயோ லைட்டாக போடா அப்படின்னு பார்த்தா நிறுத்தி போடா அப்படின்னு கம்ப்ளீட்டாக நான் நிறுத்தாமலாம் போவேன். ஓகே போகலாம் வாங்க. நானும் நிறுத்தி இவ்வளோ தூரம் போயிட்டுனா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது மக்களே. நானும் இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குது. அப்போது சீக்கிரமாக மிஸ் பண்ணி இன்னும் மாட்டேன். ஆனால் இதான் இது லேட் ஆகும். பீஸா வேணுமா சார்? பீஸா அது அம்மா வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் மக்களே. நம்ம
எனக்கே என்னை பார்த்தா புகழ்ட்டு தோணுது. சே இன்னும் கொஞ்சம் தான். இப்படிக்கா போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஜம்பை ஒன்று போட்டு அப்படியே செக் பாயிண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். ஸ்டாப். ரொம்ப தூரம். ஐயோ பழத்துக்குள்ளே கொண்டு போய் விட்றாம மக்களே வண்டியை. ஐயம்மா எஸ்கேப் ஆகிடுவான்னு நினச்சேன். பட் முடிச்சுட்டேன். டபுள் லக்கில் எனக்கு வேணாம். நான் என்னடா பெட்டாடதில் வாங்க ஓஎம்ஜி பண்ணியிருக்கேன். பட் என் மிஸ் ஆகிடுச்சு. ஓஎம்ஜி போயிடுறா மாஸ் பத்தாம செக் பாயிண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஐயோ அவ்வளோதான். 26 வந்திருக்கோம். நமக்கு கண்ட்ரோல் பறந்தே ஆகுறோம். ஐயோ கண்ட்ரோலை இடிச்சு கண்ட்ரோலை மாற்றி விட்டு கீழே உள்ள வைக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக குதி 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 புளி 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 புள்ளே புளி 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 அந்த பாட்டு தான் உங்களுக்கு நான் குதி 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 குதின்னு பாடிக்கிறேன். மற்றும் நட்சத்திரங்களை பெற்ற வெள்ளை லேமன் அணிந்தவர்கள் என்டிஓ ஜெர்மினா ரீஸ்டோர் தி பேலன்ஸ். இது வந்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓஜி மூமெண்ட் மக்களே. ஐயம்மா மக்களே என்னன்னா அது வந்து இது அது எது அவ்வளோதான். செக் பாயிண்டே பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள 43 வார்த்தை நான் பேசிக்கிட்டு எனக்கு என்ன பார்க்க ஆச்சரியமா இருக்கு. போ பார்த்து ஐயோ வண்டி டிஸ்கண்ட்ரோல் ஆகுது. மேடில் ஏற மாட்டேங்குது மக்களே. ஸ்கேட்டிங் போர்டு வாங்குற மாதிரி இருக்கா? இருக்குது மக்களே, நம்ம வாங்கலாம் மக்களே. இதுங்க ஸ்கேட்டிங் போர்டு எவ்வளோ? 250. இப்போ எவ்வளோ இருக்குது போர்டு? எவ்வளோ கரண்ட் போர்டு இவ்வளோவா? ஜெயிச்சா கொடுப்பாங்க போல காயின்ஸ். 141 ரூபா இருக்குது. நான் எதுவுமே பண்ணல. எப்படி வச்சு செக் பண்ணி முடிக்க போதும் ஒரு 3 ரூபா பிச்சம் போடுவாங்க. ஞாக்கிட்டே வா ஓபியில் டக்கு டக்குன்னு முடிக்கிற மக்களே. நம்ம
கரண்ட்டு போர்டை வச்சு நான் போயிடுவேன். கரண்ட்டு போர்டு சும்மா கரண்ட் ஆட்டம் இருக்கும். எவ்வளோடா இது? 300 டைலு. இது 250 250 தானே ஈஸியாக அடிச்சிடலாம். நான் முடிக்கிறதுக்கு தான் வந்துடும். 250 இல்லை 300 வந்துடும். ஓய் எஸ்கேப் ஆகிட்டேன் மக்களே. நான் கூட மாட்டிக்கணும்னு நினச்சேன், பட் எஸ்கேப் ஆகிருக்கேன். எம்மாடி எவ்வளோ லக்கு பார்த்தீங்களா மக்களே. எனக்கு கீழே விழுந்துட்டு எனக்கு இன்னொரு டேக் போடலாம். அப்படியே திருப்பி ஸ்பீடாக போய் அப்படியே ஒரு ஜம்ப் இல்லை அப்படியே கீழே விழுறேன். ஜாலி ஓகே நம்ம இப்படியே போயிட்டு போகலாம் போல். அது நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க மக்களே. அது தெரியாமல் நான் வேறு ஒரு வாட்டி வந்துட்டேன். 10 நிமிஷம் இருக்குது. ரியல் டைமிங்கோட நம்ம வந்து ஒரு நிமிஷம் இன்ட்ரோ எடுத்துக்கோம். அதனால தான் அப்படி காட்டுது. அவுட்டரும் ஒரு நிமிஷம் எடுத்துருவோம். அதுக்கு கரெக்டாக ஓட்ட போட்டது இடத்துலேயே போய் விழுறேன். சரி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் பார்க்குறீங்க, பாதியை விட்டு போயிட்டீங்க. யாரா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணிட்டு அப்படியே பாதியை விட்டு போனால் கீழே விழ மாட்டாங்க. எத்தனை பேர் கீழே விழுந்தானு ரோட்டில். நல்ல வேலை லேசரில் பட்டு சுற்றுது. இதே நல்லா தான் இருக்குது. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே வா போயிடுறேன்டா நான் போயிட்டேன். ரெண்டு கவுபாயை முடிக்கிற அளவுக்கு எனக்கு அதாவது ரெட்ரில்ஸில் 2 கவுபாய் இருக்குல்ல. 2 கவுபாயை விற்றோம்னா எவ்வளோ காசு வரும்? அவ்வளோ காசு இருக்கு மக்களே. இப்போ அவ்வளோ காசு பண்ணும்போது இருக்குவா. 2 ஒரு கவுபாய் 35, இன்னொரு கவுபாய் 70. அப்போ நம்ம இப்போ முடிச்சது 70, இன்னும் 30 வேணும். கீழே விழுந்துட்டேன். ரொம்ப கஷ்டம். வெரி ஹார்ட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அது தான் ப்ரோ. பாவம் இதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 3 இருக்குது. நான் கண்டினியூஸாக நான் அந்த மாதிரி வாங்குவேன். அப்படி அவ்வளோதான். யாரும் டச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் நீங்கள் டெத்ரைட்ஸில் உங்கள் ஐடியா சொல்லுங்கள். நான் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டெத்ரைட்ஸ் விளாட்லாம் சொல்லிட்டு பிளானிங்கு. அதை வச்சு நல்லா கேம்லாம் விளாண்டு நான் கற்றுக்கிட்டேன் கேமு. ஸோ நீங்கள் வேணால் வாங்க. என் ஐடி வந்து உங்களுக்கு தெரியும். பரத் 2478 போட்டு இன்வைட் கொடுங்க. நான் ரெக்வஸ்ட் தரேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீ தான். எப்போ இன்வைட் கொடுத்தாலும் ரெக்வஸ்ட் தருவேன். இன்றைக்கி சண்டே எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ரெக்வஸ்ட் கொடுங்க. ஐயோ அம்மா திருப்பி விட்டாங்க ரெடி.
பறக்க விட்டானுங்க மக்களே நம்மள. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா எனக்கே ஆபி வராது. நான் ஒரு லெவலில் ஸ்டக் ஆயிடும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ எப்பட்றா இன்னைக்கு காலைல போட்ட வீடியோ எப்பட்றா வந்தேன்னா அது கட் பண்ணிட்டேன். எத்தனை வாட்டி விழுந்தேன்னா 50 வாட்டிக்கு மேலே விழுந்துட்டேன். பட் அதெல்லாம் காட்டிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கட் பண்ணி உங்களுக்கு போட்டுருவேன். சேர்த்து போட்டுக்கோங்க 30 நிமிஷத்துக்கு. நல்லா தான் வாங்க முடிக்க போகிறோம். இன்னொரு 7 ப்ராசஸ். உப்பு போட்டு எடுத்துட்டு வா. உப்பா? ஆமாம், டாக்டர் உப்பு போட்டு தான் குடிக்க சொன்னாங்க. என்ன நீ புதுசாக கேட்டுட்ருக்க? முடிச்சலாம் மகளே. அவ்வளோதான் மகளே, அவ்வளோதான். ஸ்பீடாக போகிறோம் பாரு. என்ன ஸ்பீடில் போகிறேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ ஸ்பீடில் போகும். 8 மகளே போனோம். 98 97 98 99 சொல்லிக்கொட்டு வேர்ல்டு 2 வேர்ல்ட்ஸ்லாம் இருக்கா? ஓகே, வேர்ல்டு 2லாம் இருக்கா மக்களே? வேர்ல்ட்ஸில் போய் பார்ப்போம் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. குட் வேர்ல்டு இப்போ வேர்ல்டு 1 தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வேர்ல்டு 2 இருக்குது, வேர்ல்டு 3, வேர்ல்டு 4, வேர்ல்டு 5, வேர்ல்டு 6, வேர்ல்டு 7, வேர்ல்டு 8, வேர்ல்டு 9, வேர்ல்டு 10, வேர்ல்டு 28 வரைக்கும் இருக்குங்களே. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதை போடலாம் அப்படி சொன்னீங்கன்னா நான் வேர்ல்டு 2, வேர்ல்டு 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்ல்டுமே போடுறேன். 28 பாட்டானாலும் பரவாயில்ல, நான் போடுறேன் இந்த வேர்ல்டு. நல்லா தான் இருக்குது கேமு. ஓகே, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருவாங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் தான் பண்ணுவோம். பாய். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் டெத் ரேட்ஸில் முக்கியமாக பார்க்கலாம். பாய்.